வணக்கங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படிப்பெல்லாம் முடிஞ்சதுங்களா? முடிஞ்சதுங்க. டாக்டர் தானே? ஆமா. ஆஸ்பத்திரி உள்ளூர்ல வைக்க போறீங்களா இல்லை வெளியூர்லையா? ஆம், அது இன்னும் முடிவெடுக்கலைங்க. ஓ, என்ன நல்ல சிவம், ஏன் கோவமா இருக்கீங்க? ஜாலியா இருங்க, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தானே. வணக்கம் மாப்பிள. இல்லை, என்னத்துக்கு அவனுங்களை பார்த்து வணக்கம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க? என்னை பத்தி அவனுக்கு என்ன நினைப்பானுங்க? கூட்டத்தை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமே. அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் சங்கு திருவிழா கமிட்டி கூட்டத்தை கூட்டியிருக்கோம். இதுல யார் யார் கமிட்டி உறுப்பினர்கள், திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை ஒவ்வொருத்தர் பொறுப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு செலவாகும் திருவிழாவுக்கு, அதை எப்படி சமாளிக்க போறோம், நம்ம கோயில் இல்லாம வெளிக்கோயில்ல இருந்து நமக்கு எவ்வளவு மானியம் கிடைக்க போகுது, எல்லாமே இந்த கூட்டத்துல முடிவு பண்ணிடுவோம். 4 பெருசுங்களை போட்டு ஒன்னா கூட்டத்தை ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு முடிவு வரமாட்டேன்றீங்க. முதல்ல அந்த ரத்தனகிரி வம்சத்துக்கு வாரிசார முடிவு பண்ணிட்டு அப்புறமா அந்த கூட்டம் நடக்கட்டும். முருகா, கொஞ்சம் சுமாரு. எதுக்குங்க வழவழன்னு பேசிக்கிட்டு? வழக்கம் போல இந்த வருஷமும் ரத்னகிரி வம்சத்து வாரிசு யாரையுமே கமிட்டியில உறுப்பினர் சேர்க்கலன்னு முடிவெடுத்துட்டா போச்சு. யோ நல்லையப்புற, என்னைய நொல்ல பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கோமண தூண்டு நிலம் கூட கிடையாது, நீ எல்லாம் கமிட்டி கூட்டத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. ஜாமு காலத்தை போத்திக்கிட்டு நீயும் பட்டாளத்தாரும் குற்றாலத்துல போய் என்ன பண்றீங்கன்னு ஏய் கோமதி, எனக்கு இதெல்லாம் நல்லா இல்ல. தெரியும். அதெல்லாம் நான் சொன்னேன்னா அசிங்கமாய் போயிருவீங்க. கோமதி கோமதி கொஞ்சம் பொறுமையா. கோமதி நாயகம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வார்த்தை அளந்து பேசுங்க. ரத்னகிரி வம்சத்துக்கு யார வாரிசா தேர்ந்தெடுக்கலாங்கிறது முடிவு பண்றதுக்காகத்தான் நமக்கு கூடியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கம் காந்திமதி அம்மாவுக்கு ஒரே புள்ள தம்பி உலகநாதன். அதனால ரத்னகிரி வம்சத்துக்கு நேரடி வாரிசு தம்பி தான். அதனால தம்பியை வாரிசா ஏத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? சரியான முடிவு தானே? சரியா சொல்லிட்டு சந்தேகப்படுறீங்களே. யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. படிச்ச ஒருத்தனாவது கமிட்டியில இருக்கட்டும். அப்போ மத்த வம்சத்தாருக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சபையில சொல்லலாம். அதான் இல்லன்னு சொல்லிட்டுமே பட்டாளத்தார. அப்புறம் என்ன, எந்த ஆட்சேபம் இல்லை கங்க நேர. சொல்லுடா, எங்க மாமா தான் வாரிசுன்னு உன்னால சமாளிக்க முடியாதரா? சும்மா இருங்க மாமா. சொல்லுடானா. இந்த கூட்டம் எடுத்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன்.